நான் காரை நிறுத்த சொல்லி கைய காட்டினேன்ல, அத நான் கவனிக்கல. கண்ணை மூடிக்கிட்டு காரை ஓட்டக்கூடாதுமா. எதிர்த்து வர வண்டிக்கு பிரேக்கே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு தான் ஓட்டணும். மிஸ்டர் ஹோம்கார்ட், ஐ அம் நாட் எல்போர்ட். எல்போர்ட் தான் இல்லையே தவிர நீங்க டிரைவ் பண்றத பார்த்தா அப்படித்தான் இருக்கு. ஷட் அப். கொஞ்சம் மரியாதை பேசுங்க. நான் யார் தெரியுமில்ல? ஜட்ஜ் சத்தியமூர்த்தி டாட்டர். யாரா இருந்தா எங்களுக்கு என்னம்மா? நீங்க வந்தது தப்பு. உங்க அஜாக்கிரதையினால எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும் தெரியுமா? அதுக்காக என்ன செய்ய போறீங்க? கேஸ் எழுதிக்குவீங்களோ? ஏன் எழுத முடியாதா? எழுதிதான் பாருங்களேன். கான்ஸ்டபிள் கொஞ்சம் வரீங்களா? இந்த அம்மா சிக்னலை கவனிக்காம அஜாக்கிரதையா ஓட்டணும் இல்லாம அதிகாரம் வேற பண்றாங்க. இந்த வண்டியை சார்ஜ் பண்ணீங்க, நான் போய் டிராபிக் கவனி. சீதா, என்னதான் செல்லம் கொடுத்து சீரும் சிறப்புமா வளர்த்தாலும் பொண்ணா பிறந்தவ இன்னொருத்தன் வீட்டுக்கு போக வேண்டியதுதானம்மா. அப்படி சொல்லாதீங்கப்பா. நான் கல்யாணம் ஆனா கூட இங்கதான் இருப்பேன். அப்ப சரி, வீட்டோட இருக்கிற மருமக பிள்ளையா பாத்துற வேண்டியதுதான். போங்கப்பா. ஆமா, சாந்தி எங்கம்மா? கன்னிமரா லைப்ரரிக்கு போயிருக்கு. என்னம்மா இப்படி புயல் மாதிரி வர்ற? ஏக்கா கோவமா இருக்கேன்? அப்பா என்ன ஒரு ஸ்டூடெண்ட் இன்சல்ட் பண்ணிட்டான்ப்பா. ஏம்மா ஏன்? ஹோம்கார்ட் ட்ரெஸ் போட்ட உடனே பெரிய சார்ஜென்ட் மனசுல நினைப்பு. இவர் பெரிய துரை, இவர் என்னமோ கையை காட்டினாரோ, நான் என்னமோ இவரை கவனிக்காம போயிட்டேனா. அதனால கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி என்ன சார்ஜ் பண்ணிருக்காப்பானா. நான் சொன்னேன், நான் ஜட்ஜ் டாக்டர்னு சொல்லி கூட என்ன விடலப்பாவன். ஒரு ஸ்டூடெண்ட் அவ்வளவு கண்டிப்பாவா பேசுனா? ஆமாப்பாண்ணா, எனக்கு வந்த கோவத்துல டிராபிக் கமிஷனருக்கே போன் பண்ணலாம்னு நினைச்சேன். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் இங்க வந்தேன். சரி சரி, நீ ரொம்ப கோவமா இருக்கிற, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு நான் விசாரிக்கிறேன். போ. உங்களுக்கு வேற வேலை இல்ல? இங்க என்ன வேடிக்கை? சினிமா டிராமா கிடையாது உங்களுக்கு? போட 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 விசில் வேற இல்ல. சாரிக்கு என்னையா நெருப்பட்டி கொடுக்குறீங்களா? நெருப்பட்டியா? நெருப்பட்டி கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது. போயா. சும்மா சொல்லக்கூடாது. கார்ல வந்து இறங்குற மாதிரியே தெரியல, கப்பல்ல வந்து இறங்குற மாதிரி இருந்துச்சு. கிண்டல் பண்ணாதீங்க. உங்க அப்பா குபேரர் மனசு வச்சா கப்பலே வாங்கி கொடுப்பாரு. டிரைவர் சார், நாங்க வரும்போது முன்னால பார்த்துட்டு தானே வண்டி ஓட்டிட்டு வந்தேன். ஆமா சார். நான் வரட்டுமா? வாய வாய. இல்லவ காருங்கிறா கப்பலுங்கிறா, அப்பன் பேரையே மாத்தி சொல்றா. ஓரளவும் புரியலையே. என்னடா தனியா நின்று புலம்பிட்டு இருக்கிறா? ஒண்ணு இல்லடா, குடிச்ச சாய் வாங்கறதுக்காக பங்களா வாசல்ல இறங்குறானா, அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு இந்த கோபாலசாமி பெத்த புள்ளைய இந்த வீட்டு குபேரம் புள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காடா. அப்படியே மாத்துறாடா. சரி சரி, உள்ளமா பேசுறேன். ஏண்டா, நீ குபேரனுடைய மகன் இல்லன்னு அவகிட்ட சொல்லிட்டியா? சொல்லலான்னு வாய் எடுத்தா, அதுக்குள்ளதான் வண்டி டுர்ன்னு புறப்பட்டு போயிடுச்சு. அதுவும் நல்லதான் போச்சு. வண்டி புறப்பட்டதா? அது இல்லடா, வசதியான வீடு, அருமையான பங்களா, நல்ல சில்லற நமக்கு அமைக்கும். ஏண்டா ஏமாத்தியா காதல் பண்ண சொல்ற? ஒரே வார்த்தையில சொல்ற, ஜட்ஜினுடைய மகன் உனக்கு வேணுமா வேணாமா? வேணும். அப்ப ஏமாத்து. இப்ப தாண்டா தெரியுது ஏன் உன்னை வீட்டுக்குள்ள விடாம வாசல்லயே உட்காந்து வச்சிருக்காங்கன்னு. நான் வாசல்ல இருக்கேன்டா, நீ வசதியான இடத்துல லொடுக்குன்னு போய் பூந்துக்கா. சரி சரி, முதல்ல குடிசைக்கு போடுறேன், நீ சாவி குடு. முந்தி மாதிரி என்னால வேலை செய்ய முடியல. என்னமோ அடிக்கடி தலை சுத்துது. நாளைக்கு நிறைய நெல் அரைக்க வேண்டியிருக்கு, வர முடியுமா? வராம இருந்தா எப்படிம்மா? வந்துடுறேன். அம்மா அம்மா, இவங்க உனக்கு தெரியுமா? ஏம்மா, இவங்களுக்கு என்ன? வேலைக்கு போயிட்டு வரும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்படியா? இவங்களை நானே வீட்டுல கொண்டு விட்டுறேன். நீ நல்லா இருக்கணும்பா.
இந்த ரிக்ஷாவில நான் எப்படி வந்தேன்? நீங்க ரைஸ் மில்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ மயங்கி விழுந்துட்டீங்களா? அங்க இருந்தவங்க என் வண்டியில ஏற்றி அனுப்பி வச்சாங்க. அப்படியா? நான் வந்ததுக்கு உனக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்? வேண்டாமா, அவங்களே கொடுத்துட்டாங்க. காபி சாப்பிடு. உன்னையே இந்த நிலைமையில பார்க்கிறேன். அம்மா, படிக்க வேண்டிய புள்ள தாய வண்டியில உட்கார வச்சு ரிக்ஷா ஓட்டிட்டு வந்ததை நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? அம்மா, நான் என் கூட பேசாத. அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கம்மா. நீங்க வாங்கிட்டு வர சம்பளம் வீட்டு செலவுக்கே போதல. இந்த நிலைமையில என்ன படிக்க வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அதனாலதான் நான் ரிக்ஷா ஓட்டுறேன். இதை நீங்க கேவலம் நினைக்கிறீங்களா? ரிக்ஷா ஓட்டுறது கேவலம்னு நான் சொல்லலடா. ஆனா போக வேண்டிய பாதையை விட்டுட்டு தடம் புரண்டு நிக்கிறியே, அதை நினைச்சு தாண்டா நான் வேதனைப்படுறேன். நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? நான் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும், அவ்வளவுதானே. எப்போ அந்த தாய்க்கு தெரியாம படிக்கிறத விட்டுட்டு ரிக்ஷா ஓட்ட ஆரம்பிச்சியோ, இனி அந்த தாய் உனக்கு இல்ல. அம்மா, நீ கேட்டு கெட்டுப்போ. அம்மா, அம்மா, உங்க வாயால இப்படி சொல்லாதீங்கம்மா. நான் எதுக்காக இப்படி செஞ்சேங்கிறது கொஞ்சம் கேளுங்கம்மா. தேவையில்லை. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அம்மா, நான் புஸ்தகம் வாங்கணும்னு பணம் கேட்டப்போ உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்கலாமா? அதனாலதான் காலேஜ் விட்டது ஓய்வு நேரத்துல உழைச்சு 4 காசு சம்பாதிக்கணும் இப்படி செய்துட்டேன். இது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருக்கம்மா, மன்னிச்சிருக்க. கதிரேசன், அம்மா, எது எப்படி இருந்தாலும் நீங்க எடுத்த சபதத்தை நான் நிறைவேற்றியே தருவேன். என்ன நம்புங்கம்மா, நம்புங்க. நம்புறேப்பா, நம்புறேன். இத பாரு, உனக்கு விளையாட்டு நேரம் ஓய்வு நேரம்னு எதுவுமே கிடையாது. தூங்குற நேரம் போக பாக்கி நேரம் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கிற. படிப்பை தவிர நீ வேற எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது. நான் கஷ்டப்படலாண்டா. நீ நல்லா படிச்சு ஒவ்வொரு வருஷமும் முதல் வகுப்புல பாஸ் பண்றா. அப்படியே செய்யறேம்மா, அப்படியே செய்யறேன். அம்மா, நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், கோவிச்சுக்க மாட்டீங்களே? இல்லப்பா. ஏம்மா, உங்களுக்கு தெரியாம நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினேன்னு இப்படி மனசு வருத்தப்படுறீங்களே. என் மேல இவ்வளவு பரிவும் பாசமும் உள்ள நீங்க எனக்கு தெரியாம ரைஸ் மில்ல வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சப்போ என் மனசு எவ்வளவு தூள் துடிச்சிருக்கும். கதிரேசா, வணக்கங்க. வணக்கம். யார பார்க்கணும்? உங்களை தான் சார் பார்க்க வந்தேன். என்னையா? என்ன விஷயம்? நான் முருகப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட். எங்க அம்மா ஒரு நர்சரியில ஆயாவ வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு வர வருமானம் என் படிப்பு செலவுக்கு போதில்லைங்க. கெசட் ஆபீசர்ஸ் அரசாங்கத்துக்கு சிபாரிசு பண்ணா என்ன போல உள்ள ஏழை மாணவர்கள்லாம் படிக்கிறதுக்கு உபகார சம்பளம் கிடைக்கும். உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், அதான் பார்க்க வந்தேன். ஏப்பா, நான் உன்னை முன்ன பின்ன பார்த்தது இல்ல, நீ யாருன்னு தெரியாம எப்படி கையெழுத்து போட்டு கொடுக்கறது? கரெக்ட். அப்பா, என்ன அன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இன்சல்ட் பண்ணதா சொன்னேனே, அது இவர்தான்ப்பா. ஏன் சார், அன்னைக்கு என்னமோ டாட் போட்டு கத்துனீங்களே, இன்னைக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு கையெழுத்துக்காக எங்க அப்பா கிட்ட கையை கட்டி நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? இதுல கையெழுத்து போட்டு கொடுக்காதீங்கப்பா. சாந்தி, நீ போய் பேனா எடுத்துப்பா. ஏப்பா, உன் பேர் என்ன? கதிரேசன். இந்தாங்கப்பா பேனா. நீங்க எழுதுற ரிப்போர்ட்டை பார்த்து இவர் பிரின்சிபால் இவர் உடனே டிஸ்மிஸ் பண்ணணும். என்னப்பா அது, அவரை பத்தி ரிப்போர்ட் எழுத சொன்னா சர்டிபிகேட்ல கையெழுத்து போடுறீங்க? சாந்தி, இந்த பேனாவுக்கு நீதிக்கு புறம்பா எழுத தெரியாதுப்பா. இது ஒரு நீதிபதியோட பேனா, எப்பவும் நியாயம் பக்கத்திலேயே தான் இருக்கும். அப்படின்னா இப்போ உங்க பேனா தப்பு பண்ணிடுச்சுப்பா. இவர் யாரு, இவர் நடத்த என்னன்னு தெரியாம நீங்க எப்படி கையெழுத்து போடலாம்? That's enough, சாந்தி. தெரிஞ்சுதாமா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறேன். நீ ஒரு ஜட்ஜ் மகன் சொன்னதுக்கு அப்புறமும் கடமை உணர்ச்சி தவறாம உன்னை சார்ஜ் பண்ணாம பாரு. அதை விட அவனுடைய நல்ல நடத்தைக்கு வேற என்னமா அத்தாட்சி வேணும்? இந்த தம்பி, எப்போ இப்படி நீதி நேர்மையும் தவறாம நடந்துக்க நிச்சயமா நீ முன்னுக்கு வருவேன். விஷ் யூ ஆல் லக். ரொம்ப தேங்க்ஸ் சார். மேடம்,
முன்ன பின்ன தெரியாத உங்க அப்பா கிட்ட என்ன சரியான முறையில் அறிமுகப்படுத்தி வச்சு இந்த கையெழுத்து வாங்கி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. நான் வரட்டுமா? பை பாய்.